எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கேன். ஸோ என்னன்னா, இப்போ நெறைய பேர் வந்து இங்க வேலைக்கு வரீங்க. அப்புறம் வந்து நெறைய பேர் படிக்க வரீங்க. ஸோ இந்த ஊர்ல வந்தோனே, ஓகே இது லண்டனு அ பயங்கர சேஃப்டியா இருக்கும். அப்படி இப்படிலாம் நெனைக்காதீங்க. சில விஷயங்கள் இந்த ஊர்லயும் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டா நம்ம பார்த்துக்குவோம் என்னென்னன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஊர்லயும் என்னன்னா உங்களுக்கு வந்து திருட்டு இருக்குது. அதுவும் நீங்கள் தனியாலாம் வந்தீங்கன்னா மக்கிங்லாம் இருக்குது. வந்து உங்களை அடித்து அடித்து கையிலேருந்து என்ன இருக்கோ பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் வந்து எப்படி நீங்களாக போய் மாட்டினா தான் உண்டு. இது அவங்களா வரமாட்டாங்க. பட் எங்கெங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கீங்க, இல்லை வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த நைட்ஸில் யாருமே இல்லாத டைமில் ஒரு இடத்துக்கு போகிறதோ, ரோட்டில் போகிறது, இதெல்லாம் நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ்க்கு கீழே, இல்லைன்னா வந்து சைடு ரோட்ஸில், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆளுங்க எல்லாருமே, மக்கிங்லாம் பண்ணுறவங்க வந்து எல்லாம் போதைப்பொருள் அந்த இதில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மெயின் திங், ஃபஸ்ட்டு திங், அப்படி போய் எங்கேயாச்சும் நீங்கள் போகும்போது மாட்டிக்கிட்டால் கூட நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி பெரிய ஹீரோயிசம்லாம் பண்ணாதீங்க. என்ன இருக்கோ டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுங்க. இதுதான் பெஸ்ட் திங். அது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸாம்பிள்ஸில் மல்லுக்கட்டை போய் அதுக்கப்புறம் அடி வாங்கி மூஞ்செல்லாம் பேத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஊர் இதுபடி என்னென்னா, இது திருட்டாகட்டும், இல்லை வீட்டில் திருட்டாகட்டும், இல்லை மக்கிங் ஆகட்டும், இதுக்கெலாம் வந்து இவங்க இங்கே இருக்க போலீஸ் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போலீஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி எப்பயும் இருக்கும். இப்போது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏதாச்சும் இருந்ததுன்னா உடனே அதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுப்பாங்க. இல்லைன்னா அந்த திருட்டுலாம் இந்த ஊரில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து அவங்க ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொடுத்துட்டு வந்துடுங்க, இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ என்னென்னா, சோஷியலபிள் ஹவர்ஸில் மட்டும் வெளில போங்க. அன்சோஷியல் ஹவர்ஸில் போனீங்கன்னா ஒரு கூட்டமாக போங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கிளியராக அங்கேருந்து எஸ் ஆகிடுங்க. அதுதான் மெயின். ஸோ இதை வச்சு உடனே பயக்காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அப்படி எங்கேயாச்சும் போய் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி எல்லா ஏரியாலையும் அந்த மாதிரி இருக்காது. சில ஏரியாஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏரியாஸ்லாம் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி மக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, சின்ன பசங்களாக இருப்பாங்க. இவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக எனக்கு போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் தங்கின வீட்டில் திருட்டு நடந்துச்சுன்னா என்னென்னா இந்த ஊர் இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, எல்லா ஊர்லேயும் அது நடக்கிறது தான். இந்த ஊர்லேயும் அது நடக்கும். ஸோ என்னென்னா, ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து வாடகைக்கு போகும்போது, ஒரு ஃபேமிலியாகவோ இல்லை வந்து தனியாக போகும்போதும், நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த ஊரில் ஒரு வசதி என்னென்னா, அந்த இடத்துல எப்படி இருக்குது க்ரைம் ரேட்டுன்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதே போஸ்ட் கோட் போட்டுட்டு அந்த ஏரியா க்ரைம் ரேட் அது இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதோட நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளார இருக்கிறது பெட்டரு. ஸோ என்னென்னா, நீங்கள் மெயின் திங்கு, இப்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, இப்போது ஒரு குரூப்பாக இருக்கீங்கன்னா 4 பேர் ஒன்றா எடுத்து ஒரே ஒரு சின்ன சிசிடிவி, ஒரு குட்டி இது, ஒரு 50 பவுண்டு செகண்ட் ஹேண்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 பவுண்டு கூட கிடைக்கும். அது வந்து வீட்டுக்கு முன்னாடியோ எங்கேயாச்சும் போடுறது பெட்டரு. ஏன்னா இந்த ஊரில் மெயினாக என்னென்னா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் டிட்டரன்பாங்க. ஒருத்தன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரான், ஏதாச்சும் பண்ணணுன்னு நினைக்கிறான்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் யோசிப்பான். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வச்சுட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை, அலாம் முடிஞ்சதுன்னா அலாம். என்னென்னா, நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் காசு போட்டு அவன் ஹவுஸ் ஓனர் கொடுக்கலன்னா கூட நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப அட்வான்ஸாக வந்துடுச்சு. எப்படின்னா, உங்களுக்கு டம்மி கூட விற்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 பவுண்டுக்கு இது வாங்காமல் 20 பவுண்டு இல்லை 15 பவுண்டு கூட ஒரு கேமரா மாதிரி கொடுப்பான். அது ஒர்க் ஆகாது, பட் வந்து பார்த்தா அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சிங்களா கூட உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அலார்ம்ஸ் சில இது வந்து நீங்கள் டோர் அலார்ம்ஸ் கூட வைக்கலாம். ஒரு டோரில் ஒரு சின்ன அலார்ம் இருக்கும். அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டோர் திறக்கும்போது அது கத்தும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பவுண்டு கூட கிடைக்கும். ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டி, இந்த விஷயங்கள்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
ஏடிஎம்ல இப்போ வந்து சில இடத்துலலாம் போனீங்கன்னா, ஏடிஎம்ல போய் நீங்க காசு எடுக்கும்போது பின்னாடி யாராச்சும் வந்து நிக்கிறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சஸ்பீஷியஸா இருந்ததுன்னா, அந்த இடத்துலயும் நீங்க வந்து தனியா நிக்கிறீங்க. வேற யாருமே இல்ல. வேற யாரோ வந்து பார்க்குறாங்கன்னா, இதெல்லாம் ரவுண்ட் சுத்தி பார்த்துக்கணும். ஏடிஎம்ல வந்து அங்கேருந்து உங்க காச புடுங்கிட்டு போறதுக்கு, ஓடிட்டு போறதெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. இல்லன்னா நீங்க காசு எடுக்கும்போது உங்கள அங்கேயே ஸ்டாப் பண்ணி, இன்னும் காசு எடுத்து குடுன்னு மிரட்டி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் சில இந்த கோயில் ஏரியா, நம்ம ஏரியாலாம் வந்து செயின் ஸ்நாச்சிங்லாம் இருந்தது. இப்போதைக்கு கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். பட் அந்த விஷயத்தையும் நீங்க வந்து கிளியரா வந்து இப்போ வெளிலலாம் போகும்போது நல்ல செயின்லாம் போட்டிருக்கீங்கன்னா, 4 பேர் ஒண்ணா போகும்போது ஓகே. தனியா போகும்போது இதையும் பார்த்து இருங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிகாஷனரியா உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இது வந்து நம்ம தெரியாம ஒரு இடத்துக்கு போகும்போது, தெரியாம இந்த மாரி மாட்டிக்குவோம். ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாரி உங்க அவேர்னஸ் இருந்தாலே, நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. சுத்தி கித்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இன்னும் கம்மி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இது ஷேர் பண்றேன். உடனே வந்து ஐயோ! இது இங்கேருந்து கிளம்பிடணும் அந்த மாரிலாம் இல்ல. இந்த மாரி சின்ன 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 ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கும்போது உங்களுக்கு லைஃப் ஓகேவா இருக்கும். அதே மாரி இந்த இடத்துல ரேசிசம் இருக்கா இல்லையான்னு நெறைய பேர் கேள்வி கேட்பீங்க. எல்லா ஊர்லேயும் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னொருத்தவங்கள கேவலமாக பேசுறது அந்த ஏரியாவில் 100 பேர் இருக்கும்போது 4 பேர் கேவலமாக இருப்பான். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் விட்றாங்க, "ஓ, இந்த ஊரில் இது இருக்குது, ரேசிசம் இருக்குன்னு சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அந்த மாதிரி கெட்ட ஆளுங்க இருக்க எல்லா இடத்துலையும் இருக்க போகிறாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைமிங் தான். எப்போ அவங்களுக்கு தைரியம் வரும்னா, நீங்க தனியா எங்கேயாச்சும் போறீங்க. தனியா ஒரு டைம்ல ஒரு மாரி நைட்ல, மிட் நைட்ல எங்கேயாவது போகும்போது தான் இந்த மாரி வம்பிழுக்கிறதுலாம் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி டைமிங்ஸை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதே மாரி அவங்க ஏதாச்சும் பேசுறாங்க அப்படி இப்படின்னா, ஐ கான்டாக்ட் கொடுக்கக்கூடாது நீங்க. அவங்க எது சொன்னாலும் அப்படியே இது எய்த்து கோச்சிக்கிட்டு திருப்பி எய்த்து பேசுறது நிறுத்திடுங்க. ஏன்னா கையில கத்தி கித்தி வச்சுருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஸோ வந்து அவங்க எது சொன்னாலும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா அவங்கெல்லாம் எந்த இதில் இருப்பாங்க. இப்போ மெயினாக வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் போதை, மெயினாக போதை தான். நம்ம ஊர்லேயே வந்து ஒருத்தன் எவனாச்சும் ஒரு காலில் நார்மலாக இருப்பாங்க, வடிவேலு அப்படி தானே. ஸோ அவர் நார்மலாக இருக்க இது நல்ல வாய் நார வாய். ஸோ அந்த நார வாயில் தான் பிரச்சனை. அது தேவையில்லாமல் நம்ம வாய் கொடுத்து மாட்டிக்கூடாது, அவ்வளோதான். ஸோ எங்கே போனீங்கனாலும் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க, சேஃப்டியாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு குட்டி டிப்பு இது போட்டே ஆகணும்னு நினச்சேன், அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். தேங்க்யூ.